ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த திராவிடம்ங்கிற அந்த சொல் வந்து இன்னைக்கு பிரபந்த காலத்திலேருந்து இருக்குது. 4000 பேர் பிரபந்தம் எழுதினாங்களே, அந்த காலத்திலேருந்து இந்த சொல் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பவர் இருந்தே தீரும். அதுக்கு யார் தலைமை ஏற்கிறார்கள், மக்கள் ஏற்கிறார்களா, மனிதர் ஏற்கிறாராங்கிறத பொறுத்தது தான், ஒரு தனிநபர் ஏற்கிறாராங்கிறது தான். அதெல்லாம் திராவிடத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு திராவிடம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜிக்கு எந்த த்ரெட்டும் கொடுக்க முடியாதுன்றீங்க. தலைமை மாறலாம், ஆனால் திராவிடம் தமிழ் தாய் வாழ்த்து இருக்கிறவரெல்லாம் திராவிடம்ங்கிற அந்த சொல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும், உணர்வும் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை கேஷன் பண்ணிக்கக்கூடிய கட்சிகள் கெட்டிக்காரத்தனமாக நேர்மையாக அதை கேஷன் பண்ணிக்கக்கூடியவங்க வென்றே தீர்வார்கள். கமலஹாசன் நேரடி அரசியலுக்கு வராமல் இருப்பதற்கு தனிப்பட்ட விருப்புகள் இருக்கலாம். உங்களுடைய இன்னொன்று சொல்கிறேங்க, அதோ நான் திராவிட கட்சிகளை மட்டும் பேசுகிறேன். இங்கே வருபவர்கள் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன் நான், இங்கே வரும்போது தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்கள் திராவிடங்கிறது எப்படி மொழி மாதிரிங்க, அது ஒரு இனமானம். அதை வந்து எடுக்கவே முடியாது. அதை ஒத்துக்கிட்டு தான் பிரபந்தம் எழுத வந்தவங்களும் வந்தாங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களுடைய இப்போ வர்ற பதிப்பகங்களில் அது இருக்கிறது இல்லை. அது வேதத்துடைய சாராம்சத்தை எடுத்து பிழிந்து மக்களுக்கு தமிழில் கொடுத்ததாக சொல்லப்படும் ஒரு விஷயம். அதில் கூட முதல் வந்த பதிப்புகள்லாம் திராவிட வேத சாகரம் என்றே இருக்கும்.